இவன் ஒரு சந்தேகத்துக்கு ஒரு ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான். இவன் ஒரு கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வெட்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவன மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட்? சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆளை எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பா தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அடி செருப்பா. அதனால்தான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். ஐ see. என்னடா பண்ற? ஒழுங்கா போடுற. ஏன்டா இங்க வர்ற? சரைக்கிறதுப்பா.
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ஆயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா கொடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். கேக்குற ஒரே செஞ்சுதான் இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டம் ஒண்ணும் இல்லையா? இப்ப நான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது? ஏன் அப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ₹1 கூட பார்த்து ரூபாய் இருக்கு. சொந்தி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடிகிற வரைக்கும் ரோட்ல தான் கடந்துருக்கு. என்ன என்ன மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சுல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். வரமா என்னமா வேணுமா ஒன்னும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன் தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன் உங்க வீட்டு ஆடுங்க இருக்கு. அப்ப நான் வரேன்.